ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல பிறந்தாலே, அந்த ராசியில பிறந்தாலே, அந்த ராசியோட குணம் அந்த ஜாதகத்துக்கு வருதுன்னு சொல்றீங்க. அதுல எத்தனை வகையான குணம் இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி அந்த குணங்கள்லாம் அவருக்கு வருது அப்படிங்கிறது ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா? உதாரணம் ஒருத்தர் மேச லக்னத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோம். அந்த மேச லக்னத்தோட அடிப்படை குணங்கள் அவர்கிட்ட அப்படியே இருக்கும். அது அவர் பிறக்கும் போதே அவருக்கு வந்தது. அதுல இருந்து அவர் தன்னை மாத்திக்கிறது அப்புறம் ஜாதகம் பிறந்ததுக்கு அப்புறம் தன்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம். அது யாரையும் பாதிக்கப்படாத மாதிரி மாத்திக்கணும். அந்த அடிப்படை குணம் அப்படியே தான் இருக்கும். அது யாரையும் பாதிக்காத மாதிரி அவர் மாத்திக்கணும். குணத்தை மாத்துறது குணத்தை ஒழிக்கிறது இல்ல, குணத்தை யாருக்கும் பாதிக்கப்படாத மாதிரி மாத்திக்கிறது தான். அது ஒரு பாசிட்டிவ் ராசி, அது ஒரு ஆண் ராசி, மேசம் ஒரு பகல் ராசி, அது ஒரு ஒற்றை ராசி, அது ஒரு சர ராசி, அது ஒரு நெருப்பு ராசி. இந்த இதுங்களுக்கு உண்டான ஆண் பாசிட்டிவ் பகல் நெருப்பு இதுக்குண்டான குணங்கள் எல்லாமே அதுல அவருக்கு வரும். பாசிட்டிவ் ஆண் பகல் ஒற்றை நெருப்பு அப்படிங்கிறது எல்லாமே வரும். அது இல்லாம இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரத்யேகமான குணம் அவங்களுக்கு வந்தது இல்லாம இன்னும் சில ஒவ்வொரு ராசிகளுக்கு ஸ்பெஷல் குணம் இருக்கு. அப்படின்னா அந்த ராசி வந்து முரட்டு குணமான ராசிகள்னு சில ராசிகள் இருக்கு, மிருக ராசிகள்னு இருக்குது, குரல் ராசிகள்னு இருக்குது, செழிப்பு ராசிகள்னு இருக்குது. இந்த மாதிரி பல வகையான குணங்கள் வந்து ஒரு ராசிக்கு உருவாகும். அது இல்லாம அந்த ராசியில கிரகம் அந்த கிரகத்தை மற்ற கிரகங்கள் பார்த்தது எது அந்த ராசி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதோ எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு குணம் வரும். அந்த குணத்துல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது, குணத்தை வந்து ஒழிக்கவும் முடியாது. குணத்தை வந்து நம்ம சரி பண்ணி சமன்படுத்தி அதை வந்து மற்றவங்களோட வாழ்றதுக்கு நம்ம வளைஞ்சு நின்று போகக்கூடிய குணமா மாத்திக்கணும்.